ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டை குழம்பு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: தக்காளி 517 கிராம், பாருங்கள் 517 கிராம் வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா? இது 0 பண்ணிக்கலாம். வெங்காயம் போடுறேன் 179 கிராம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாங்களா? ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சுடட்டும். சுட்டோன்னே எண்ணெய் சுட்டுருச்சு, வெங்காயம் போடலாங்களா? வெங்காயம் தக்காளி போட்டுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுன்னா உப்பு போட்டுருங்க. இது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆகினா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகிருக்கணும் வெங்காயம் தக்காளி, ஓகேங்களா? அப்பப்போ நடுவில் வந்து நல்லா இப்படி குத்தி விடுங்க, அப்படின்னா தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. மசாலாவோட ஸ்மெல் வந்து போகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு மசாலா ஸ்மெல் வந்து போயிடணும், வதக்கிக்கணும் நல்லா. உங்களுக்கு ஏதாவது அடிபுட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. இது நல்லா ஆறியுன்னே கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணும் போது தேங்காய் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்காய் இவ்வளோ சேர்த்துக்கோங்க மிக்சி கப்பில். இப்போ வந்து இதில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணியிருந்தோம்ல, இந்த இப்போ மிக்சி கப்பில் ஆட் பண்ண போகிறோம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூனு. அது சுட்டு உடனே இந்த பேஸ்ட் ஃபைனாக பேஸ்ட் பண்ணியிருக்கணும், அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காக வேணா இல்லை தண்ணியாக வேணா எப்படி வேணால் இது பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இது பார்த்துக்கோங்க, நல்ல கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்படி கரெக்டாக இல்லைன்னா எது தேவையோ அது போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்கும் போது அடுப்பை ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. ஸ்லிம்ல வச்ச உடனே ஒரு முட்டையா வந்து இப்படி உடைச்சி இப்படி ஊத்திக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை வந்து ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சோடனே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டு பாருங்க எப்படி முட்டை வெந்துருச்சா. நானு இத பாருங்க, முட்டை எப்படி வெந்திருக்குன்னு பாக்குறீங்களா? வெந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடியாச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.